உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. இதுல மக்களுக்கு எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ்லாம் கிடைக்க போகுது சார்? ஜாக்பாட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்துக்காக அப்ரோச் பண்ணேன், அது நான் நினச்சா அது ஒன்றும் பயங்கரமாக கிடச்சிருச்சு அப்படிங்கிறதா ஜாக்பாட். மற்றவர்கள்லாம் சாதாரண பலன்களை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மட்டும் ஜாக்பாட்டை ஏன் சொல்கிறோன்னா, இது மட்டும்தான் சார் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதா நம்மளுடைய நோக்கம். அவ்வகையில் இந்த குரு பகவான் உச்சம் பெறுவது இந்த வருடத்தினுடைய சிறப்பு. சனி பகவான் குருவோடைய வீட்டில் இருந்து எதையும் பண்ணாமல் இருக்கிறது இந்த வருடத்தினுடைய சிறப்பு. டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு போகிறது இந்த வருடத்தோட சிறப்பு. இந்த 3 தான். பொதுவாகவே இந்த பராபவ வருடம்னால என்ன சொல்கிறாங்க, திராவிட நாட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெண்பாலாம் வருது. நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம தமிழர் பூமியில் ரொம்ப நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது கூற்று. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் செல்வ பலம் வருகிறதுங்கிறது ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, உங்கள் இதயத்தில் இடப்பக்கம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான 3 ஜாக்பாட்களை கொடுக்க போகுது? என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை, இந்த உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கென்று ஒரு ஜோதிடர் இருந்தால் அது நான் மட்டும்தான். அதனால் யார் எங்கே இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்கன்னா எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். அதை இப்பயே சொல்லிடுறேன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு என்ன தரும்? 5ஆம் இடத்திலே சனி பகவான். அப்போது 5ஆம் இடத்துல சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தால் தடுக்க ஆளே கிடையாது. நண்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் வியப்பை சந்திப்பார்கள், விஸ்வரூபத்தை சந்திப்பார்கள். இது வரைக்கும் இருந்த லெவல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரீம் லெவல் முன்னேற்றம். காரணம் என்னவென்றால், ஒரே நேரத்தில் 2 பிளெஸிங். ஒன்று சனி தரும் பிளெஸிங், ஒன்று குரு தரும் பிளெஸிங். 5ஆம் இடத்து சனி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வீடு கட்டி தரப்போகுது. பூமி, லாபம், வண்டி, வாகனம் எல்லாம் தரும். சொத்து வாங்க போகிறீங்க. இந்த பக்கம் குரு பகவான் 9ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அதாவது ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருன்னு சொல்லு பேர் பிருந்தா. குரு பகவான் ஓடிப்போனவனுக்கு 9. அப்போது குரு பகவானை நம்பி ஊரை விட்டு கூட ஓடிப்போலாம். இந்த குரு 9க்கு வந்துட்டாருன்னா 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கின்ற அதிசயம் இந்த உச்சம்னு சொன்னேன். அப்போது குரு உச்சம் பெற்ற குரு 9ஆம் இடத்து குரு என்ன கேட்டாலும் தருவார். நண்பர், ஒரு விஷயம் இருந்தா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? நான் தான் கொண்டு போய் ரீச் பண்ணேன், உலகம் ஃபுல்லாக ரீச் பண்ணேன். அதுக்கப்புறம் ராகு நினைத்தால் என்ன வேணால் செய்வார்னு வச்சுக்கோங்க. ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். குருக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு. குரு நினைத்தால் ஒரு உலகம் உருவாகும். குரு தான் உயிர்கள் உருவாகிறதுக்கு காரணமே. அவர் இருந்தால் தான் குழந்தைய பிறக்கும். குரு நினைத்தால் எதை வேணால் உருவாக்குவார். பிரம்மா, படைப்புலகின் பிரம்மான்னு பேர். அதனால தான் அவர் பிரம்மான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குரு பகவான் என்ன பண்ணுறார், வந்த உடனே விருச்சிகத்தை தான் பார்க்குறாரு. வேற விருச்சிக ராசி, வேற இஸ் த விருச்சிகம் அப்படின்னு உங்களை தாங்க ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. அவர் பார்த்த உடனே, உனக்கு என்னப்பா பிரச்சனை? ஐயா வந்துங்கய்யா, எனக்கு ஒரு 3-4 கோடி வேணுங்கய்யா, வச்சுக்கோங்க. அடுத்து, ஐயா எனக்கு ஒரு வீடு வேணும், வச்சுக்கோ. கார் வேணும், வச்சுக்கோ. அப்புறம் ஐயா நானும் என் வீட்டுக்காரர் இனிமேல் சந்தோஷமாக இருக்கணும், வச்சுக்கோ. என்ன கேட்டாலும் தருவார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்கிறது, பண்டில்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ். பண்டில்ஸ் அப்படியே சுனாமி போல் கொட்ட போகிறது. அவ்வளோ தூரம் கொண்டுவார். அடுத்ததாக குரு பகவான் என்ன பண்ணுறார், உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை மடியில் வந்து பிறக்க போகிறார். குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்த்தாச்சு. குழந்தை புத்திர பிராப்தி ஏற்படுகிறது. 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது சொத்துக்கள் சேர்ப்பது என்பது ஏற்படுகிறது. பந்தயத்தில் வெற்றி பெறுவது ஏற்படுகிறது. இப்போ 5ஆம் இடம் என்பது உங்களை மேன்மை பொருந்திய குணங்கள் எல்லாம் காட்டுகிறது. குரு பகவான் அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களை கூட்டு போகிறார். இது ஒரு பக்கம். சனி என்ன பண்ணுறார், 5ஆம் இடத்துலேருந்து 7 பார்க்குறார். என்ன இதில் ஒரு அதிசயம் என்னென்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் வர்றது தான் ஒரு அதிசயம். இவங்களுக்கு பொதுவாக இந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட் ஃபீலிங்ஸ்லாம் ரொம்ப கம்மி. ஆனால் இவங்களுக்கு காதல் வரப்போகிறது. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். சனி பார்க்கிறார். ஃபாரின் போகிறாங்க. இந்த வருஷம்தான் ஃபாரின் ட்ரிப்பை அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மலேசியா போகிறது, சிங்கப்பூர் போகிறது, குவைத்து போகிறதுன்னு அப்படி ஒரே பிஸி தான். அப்போ அடுத்து 5ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபத்தை பார்க்கிறார். 2ஆம் இடமாகப்பட்ட தனத்தை பார்க்கிறார், ரன்னிங் மணியை பார்க்கிறார்.
அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. முக்கியமாக கடை மாதிரி வச்சுருக்கிறவங்க ரொம்ப நல்லா சம்பாதிப்பீங்க. காரணம் என்னென்னா ரன்னிங் மணியை கொடுக்குறதே இந்த சனி பகவானும் குருவும் தான். அப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன், நான் ஒரு பொட்டிக் ஷாப் வச்சுருக்கேன், நான் வந்து ஒரு இது வச்சுருக்கேன், நான் வந்து ஒரு ப்ரைடல் மேக்கப் கடை வச்சுருக்கேன், சூப்பராக இருப்பீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க. ஏழக்கூடிய சுக்கிர பகவான்ங்கிறதுனால நல்லா சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த அடுமனை அடுப்பகம் அது மாதிரி பேக்கரி மாதிரி வச்சுருக்கேன். சுக்கிரன் சம்மந்தப்பட்ட எதை பண்ணாலும் இவர்களுக்கு நல்லா வரும். சில பேர் ஆடை ஆபரணங்கள், விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்கள் அவங்களுக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். இந்த விருச்சிகராசிக்காரர்கள் இந்த வருஷம் வாழ்க்கையினுடைய அடுத்த லெவலை பார்ப்பாங்க. இருந்தாலும் சனி 7 பார்க்குறார். இந்த பக்கம் 4 ராகு உட்காந்துருக்கார். என்னடா கேஸை போட்டு உள்ளானே உட்காந்துருப்பார். இந்த 4ஆம் இடத்து ராகு. கற்பில் பிரச்சனை வரும். திரும்பவும் சொல்கிறேன், நான் திரும்ப சொல்கிறேன், கற்பு ரொம்ப முக்கியம். என்ன வேணால் டிஸ்டர்ப் ஆகலாம், இந்த ஒரு பேர் மட்டும் வாங்கக்கூடாது. 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது பழைய எக்ஸு ஃபோன் பண்ணால் ஹாய் பாய்ன்னு சொல்லி பிளாக் பண்ணிட்டு போயிடுறது உங்களுக்கு நல்லது. நீங்கள் சொல்டா எப்படி இருக்கேன்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய ரெக்கார்ட் ஆயிரும். அவ்வளோதான் போச்சு, வாழ்க்கை விடும். தயவு செஞ்சு அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட பேசாதீங்க. அறிமுகம் இல்லாத நபர்கள் கூட ஃபோட்டோ ஷேர் பண்ணாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சோஷியல் மீடியாலேயே பிரச்சனை வரும். முக்கியமாக உங்கள் மனைவி டைவர்ஸ் பேப்பரை கையிலேயே வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, உங்கள் கணவர் கையிலேயே வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ பெண்கள்கிட்ட பெண்கள் நாட்டின் கண்கள் திரும்ப சொல்லிக்கோங்க. குருவுடைய அனுகிரகம் வேணும்னா பெண்கள் கிட்ட போவே கூடாது. இவர்கள் என்ன தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சார்? ராகு காலையிலே விழுந்துடணும். ராகு பக்கத்துலேயே அங்கே ஒரு கோயில் பக்கத்துலேயே ரூம் எடுத்து தங்கிட்டானே சந்தோஷம். ராகு கூடவே இருக்கணும். இந்த ஐயா டிசம்பர் 6 வரைக்கும் இந்த ஆள் போகிற வரைக்கும் இது பெரிய பரீட்சைங்க. நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு வர்றது அக்னி பரீட்சை மாதிரி. ஸோ பேர் கெடுறது எப்படி வேணால் கெடும். ஸோ அதனால் ரொம்ப மனைவியை தவிர மற்றொரு பெண்ணிடம் பேச மாட்டேங்கிறத சத்தியம் பண்ணி மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு நல்லது. இவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம்? 500 மார்க் தரலாம். பிரமாதமாக இருக்குது, அடி தூள். பொதுவாகவே நண்பர்களே, இந்த 64 வருடங்களில் 40வது வருடம் இந்த பராபவ வருடம். ஸோ 40 வருடத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பராபவங்கிற வருடத்தை மீட் பண்ண போகிறோம். அவ்வகையில் அது என்ன பராபவத்துக்கு இவ்வளோ சிறப்பு அப்படின்னா, இந்த வருடம் இந்த மாதிரி குரு பகவான் உச்சம் பெறுவது, சனி பகவான் மீனத்தில் இருப்பது போன்ற விஷயங்கள் பெரிய விஷயங்க. பொதுவாகவே என்றைக்குமே எந்த ஒரு கிரகமுமே உச்சம் பெற்றுவிட்டால் அது பலன்களை டபுளாக ட்ரிபிளாக 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் பண்ணும். இன்ட்டு 5x 10x. அவ்வகையில் சனி பகவான் மீனத்தில் இருப்பது குருவுடைய வீட்டில் சமத்தாக இருக்கார். சனி பகவான் யார் ப்ராப்ளத்துக்கும் போல, அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கார். இந்த பக்கம் என்னென்னா ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வந்து விட்டார். ஸோ இந்த 3 டிரான்சிஷனும் தான் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரிய டிரான்சிஷனாக கருதப்படுது. அவ்வகையில் குரு பகவானுடைய கடகத்தில் இருக்கிற பயிற்சி, இந்த கடகத்தில் குரு பகவான் என்ன ஒரு சிறப்புனா, வேதங்கள் மறைத்து வைத்திருக்கப்பட்ட இடம் மகரம், அதனால தான் குரு அங்கே நீச்சம். வேதங்கள் வெளிப்பட்ட இடம் கடகம், அதனால தான் குரு அங்கே உச்சம். இது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு, ரொம்ப பிடிச்ச வீடு. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அந்த இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது மிகப்பெரிய செல்வ சம்பத்துகள்லாம் ஏற்படும். டிஃபால்ட்டாகவே 4ஆம் இடத்து குரு பகவான் 4ல் இருந்து உங்களுக்கு பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்துடுறாரு. இதை விட வேறு சூப்பரான ஒரு தன்மைங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த பராபவ வருடத்தில் நிறைய நல்ல விஷயங்கள். இதில் என்னென்னா, இந்த டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு வருகின்ற அதே நேரம் கேது பகவான் சிம்மத்தில் இருந்து கடகத்துக்கு போயிடுவார். இப்படி ரிவர்ஸில் போவார். இப்போது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, குருவும் கேதுவும் சேர்ந்தால், எப்படி குருவும் கேது, அது என்ன குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. குரு கேது சம்பந்தம் என்பது குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது குருவோடு சேர்ந்த கேது, இவங்க 2 பேரும் சேர்ந்து கடகத்தில் அமர்ந்து சகலவிதமான ஞானங்களையும் தருகிறார்கள், சகலவிதமான அனுகிரகங்களையும் தருகிறார்கள். இந்த வருடம் டிஃபால்ட்டாகவே பணம் வருங்கிறது டிஃபால்ட். அதை தவிர சனி பகவான் தருகின்ற அற்புத பலனாக பொதுவாகவே மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு ரிஷபத்தையும் கன்னியையும் அதே மாதிரி தனுசையும் பார்ப்பதால் நீங்கள் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு அருள் தரும் மங்களச்சனியாக மாறிவிடுகிறார் என்பதுதான் திண்ணம். இந்த மங்களச்சனியாக இருப்பவர் முக்கியமான விஷயம், வெகு பிரபலத்துவத்தை தருகிறார். முக்கியமாக வெகு மக்கள்கிட்ட ரீச் ஆகிறது, மக்கள்கிட்ட சென்றடைகிறது, மக்கள் தலைவராகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் அள்ளித்தருகிறார். குரு உச்சம் உங்களுக்கு தங்கம் வாங்குகின்ற அமைப்பு, கல்வி சாலைகளில் ஈடுபாடு, கல்வி படித்தலில் கற்றலில் ஈடுபாடு போன்றவற்றெல்லாம் இந்த குருவினுடைய உச்சம் என்பது தருகிறது. ராகுவினுடைய மகர ராசி பிரவேசம், அது சனியினுடைய வீடு, ராகுவுக்கு ரொம்ப நட்பு வீடு. அங்கே காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் என்பதால்
பொதுவாகவே இந்த வருஷம் எல்லாருமே பிஸ்னஸ்மேன் ஆக போகிறீங்க. இந்த வருடம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சொந்த காலில் நிற்கணும், எனக்குன்னு ஒரு கம்பெனி வேணும், நான் பெரிய ஆள் ஆகணும், இது போன்ற எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். என்றைக்குமே உங்களுக்கு நான் கம்மியான எண்ணங்கள் வராது. இன்னொருத்தட்ட வேலை பார்க்கணுங்கிற எண்ணத்தை தாண்டி நீங்கள் ஒரு கம்பெனி வைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். காரணம், சனி பகவான் 10ஆம் இடத்தோடு ராகு பகவான் தொடர்பு கொள்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. 10ல் ராகு இருக்கும் பொழுது, காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல மகரத்துக்கு ராகு வரும் பொழுது மிக பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. ஆக பொதுவாகவே அவங்கவுங்க இடத்துல இருக்கான்னு வச்சுக்கலாமா. ராகு பாவி 10ஆம் இடத்துல தான் இருக்கணும். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரம் வந்தாச்சு. இந்த பக்கம் குரு கடகத்தில் இருந்தால் தான் சிறப்பு, இங்கே தான் உச்சம், வேதங்கள் வெளிப்பட்ட இடம், அங்கே அவர் சிறப்பாக இருக்கார். நம்மால் சனி பகவான் ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் போதும். அப்போ அவர் ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும்னா குரு வீட்டில் இருக்கணும், அது மீனத்தில் இருக்கார். ஓகே, ஆக பராபவ வருடம் மிக பிரம்மாண்டமான விஷயங்களை தரப்போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப அருமையா சொன்னீங்க சுவாமிஜி. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதுனா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஸ்ரீமடத்திற்கு வர்றது பெஸ்ட்டு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே எங்கே திரும்பினாலும் ஸ்ரீமடம் தான். என்னுடைய இன்ஸ்டா பேஜெல்லாம் பாருங்கள், ராம்ஜி சுவாமிகள்னு வரும். இந்த ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை டைரெக்டாக பார்த்துட்டு ஹோமம் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு போகிறது சிறப்பு. நீதியும் நேர்மையும் நெஞ்சிலே தாங்கிய விருச்சிக ராசி என்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய பராபவ தமிழ் வருட நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அருமையான தமிழ் வருஷம் விருச்சிக ராசிக்கு பிறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பேர் பராபவ வருடம் அப்படின்னு பேர். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியம். போட்டி தேர்வுகளில் கலந்துக்கிடலாம், வேலைகளுக்கு முயற்சி பண்ணலாம், கண்டிப்பாக கிடைக்கும். அவ்வளோ ஒரு பெரிய யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. அதே மாதிரி சில பேருக்கு புதிய புதிய பொறுப்புகள் வரும். நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஆஃபீஸில் ஒரு முக்கியமான பொறுப்பு, இந்த பொறுப்பை யாருக்கு கொடுத்தா அவங்க செவ்வனே செய்வாங்க, பிரச்சனை இருக்காம உண்மையாக செய்வாங்க, யாருங்க செய்வாங்கன்னு பார்த்தா அது உங்களுக்கு தான் கிடைக்கும். சீனியாரிட்டி லிஸ்ட்டில் உங்கள் பேர் பின்னாடி கூட இருக்கும். முதல் பேராக உங்கள் பேர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் சின்சியர் ஒர்க்கர் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதில் முதல் தரமான ஆளாக நீங்கள் தான் இருப்பீங்க. அப்படி புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும், நம்பிக்கையான பொறுப்புகள் வரும். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, அந்த கம்பெனி நிர்வாகம் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய நேர்மையை பார்த்து முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கும். முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், கூட நிற்கும் உங்கள் கம்பெனி நிர்வாகம், தேவையான உதவி செய்யும். உங்கள் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணும், உங்கள் கம்பெனி நிர்வாகம் உதவி செய்யும். அதுக்கு காரணம் என்ன கேட்குறீங்க? உங்கள் நேர்மை, உங்கள் உழைப்பு, அது மட்டும்தாங்க காரணம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை பார்க்குற போது அர்த்தாஷ்டம சனி விலகி 5ஆம் இடத்துக்கு போனது ஒரு ருசிகரமான சம்பவம். 5ஆம் இடத்துல சனி பகவான் போன பிறகு இதுநாள் வரை உங்களுக்கு இருந்த பல்வேறு வேலை சம்பந்தமான பிரச்சனை நிவர்த்தி ஆகுங்க. என்னங்க வாழ்க்கை இது, வேலையில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பலருக்கு வேலை பிரச்சனை நிவர்த்தி ஆகும். இன்னொரு பக்கம் பாருங்க, குரு பகவானும் நமக்கு சாதகமாக இல்லாமல் போனாருங்க. அட்டமத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தார். நமக்கு இப்போ என்ன ஒரு நன்மை தெரியுங்களா? பராபவ வருடம் பிறக்கும் போதே அந்த குரு பகவான் பாக்கியத்தில் மாறி பிறக்குதுங்க. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பராபவ வருடம் பிறக்குதுங்க. இந்த வருஷத்தில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரும்போது குரு பகவான் பயிற்சி அடைஞ்சு உங்களுக்கு அவர் கடகராசிக்கு வராருங்க, உங்கள் பாக்கிய ஸ்தானத்துக்கு வராருங்க. பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் வராருன்னா உங்களுக்கு பாக்கியமான நேரங்க, பெரிய அளவுக்கு உயர்வு வந்திருக்கு. அந்த உயர்வு எப்படி இருக்க போது, குடும்பத்தில் நல்லுறவுங்கிறாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் பேசினதெல்லாம் தப்பாக எடுத்தாங்க, பிள்ளைகளை பொறுப்பாக வளர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அம்மா இந்த அப்பாவை வாயை முடிக்கிட்டு போக சொல்லுமான்னு உங்கள் பிள்ளைங்க உங்களை சொல்லுது இல்லைங்களா? என்னையா நான் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் தானே நான் சொன்னேன் அப்படின்னா உங்கள் பிள்ளைங்க ஒத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. இந்த அப்பாவுக்கு எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு உங்களை திட்டுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. எதுக்கு நமக்கு பொழப்பு இப்படி போகுதே அப்படின்னு நினைக்கும் போது குரு பகவானுடைய அருள். நேற்று வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உறவு சரியில்லை, இனி உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு இடையில் அருமையான உறவு அமையும்.
உங்கள் பிள்ளைகள் உங்கள் மேலே ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. உங்களுடைய நலம் விரும்பிகளாக உங்கள் பிள்ளைகள் இருப்பாங்க. சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது. உங்கள் பிள்ளைகள் பாராமுகமாக இருக்காங்கன்னு உங்கள் மனசுக்கு தோணுது. பெத்த தாயை கூட கவனிக்காத பிள்ளைங்க உலகத்தில் இருக்கத்தானங்க செய்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ குரு பகவான் பாக்கியத்துக்கு போன பிறகு உங்கள் பிள்ளைகளுடைய அன்பு, அவர்கள் கனிவான பார்வை உங்களுக்கு இதத்தை சேர்க்கும் நன்மையை தருங்க. அதே மாதிரி பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி. நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாருங்கள், ஃபாரின் போயிடுவாங்க. இப்போது ஃபாரின் கடல் கடந்து போகக்கூடிய யோகம் வந்துருங்க. வேலை நிமித்தமா, தொழில் நிமித்தமா, படிப்பு நிமித்தமா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம். நல்ல காசு பணம் கையில் புரண்டுக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல சந்திரன் ராகுவும் இருக்கும்போது இந்த படிக்கிற மாணவர்களுக்காக பாருங்க, 10th +1 +2 படிக்கிறாங்க பாருங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த கல்வியில் ஒரு குழப்ப நிலை, எவ்வளவு படித்தாலும் ஒரு குழப்ப நிலையிலே இருப்பாங்க. அதை மட்டும் மைண்டை கிளியர் பண்ணிக்கிட்டாங்கன்னா போதும். ஆனால் நல்ல ஆசிரியர்களுடைய துணை கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு பிஸ்னஸ் விட்டுட்டு இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமான்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டு. சிலருக்கு குடும்ப சாபம் இப்போ வெளிப்படும். சனி 2ஆம் இடத்தை பார்க்குறார். குடும்பத்தில் கொஞ்சம் நாவடக்கம் நமக்கு தேவைங்க. வேலை பார்க்குற இடத்துலையும் ஒரு நாவடக்கம் நமக்கு தேவைங்க. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். சிலருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனை போன்றவையெல்லாம் ஏற்படலாம். இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் சிலரை தாக்கும்னு இருக்கு. பொதுவாகவே இந்த ஆண்டுடைய பலன்களை பார்க்கிற போது பல பெரிய மனிதர்களின் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தாக்கும்லாம் இருக்குங்க. அதான் இந்த ஆண்டு உடல் நலத்தில் அக்கறை எடுங்க. உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நல்லா இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். தொழில் சூழ்நிலைகள் நல்லா இருக்கும். நல்லது ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான வருஷம்தாங்க. இந்த வருஷத்தில் யாரை வழிபட்டால் நமக்கு இன்னும் நன்மைகள் பெருகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நெல்லை மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதியை வழிபடுங்க. நெல்லை மணிமூர்த்தீஸ்வரம் போகணும். அதில் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்யணும். அந்த கோயிலில் ஹோமங்கள் செய்வாங்க. அந்த ஹோமம், உச்சிஷ்ட கணபதி ஹோமம் செய்யக்கூடிய ஒரு நாள் ஹோம செலவை ஏற்றுக்கிடணும். பெரிய அளவுக்கு வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். அதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த பராபவ வருஷத்தில் என்ன பலன்கள் நம்ம ராசிக்கு நடக்க போகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். உலக அளவில் என்ன நடக்க போகுதுன்னா, பெரிய பெரிய யுத்தங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த பராபவ வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே, அதாவது 2026 மார்ச் ஏப்ரல் மாதங்கள் பார்த்தீங்கன்னாலே, இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டங்கள், அதே மாதிரி அரசியலிலே மிகப்பெரிய மாற்றங்கள், எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணி வலுவாக அமைவது, தேர்தலுக்கு பிறகும் கூட பல கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாமா என்ற சிந்தனையில் வருவது, இதெல்லாமே இந்த பராபவ வருஷத்தில் நடக்க போகுது. பராபவ வருஷம் தொடங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். உலக அளவில் அணு ஆயுதங்கள் அதிகம் பயன்படுத்தி போர்கள் நடக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனா, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகள் மிகப்பெரிய உதவியை செய்யும். இந்த ஆண்டு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கும். உலக அளவிலேயே பணத்தட்டுப்பாடு இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும். வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். தமிழகத்துடைய தென்பகுதி, கேரளா போன்ற பகுதிகளெல்லாம் நல்ல மழை பொழிவு இருக்கும். புதிய திட்டங்களை தீட்டி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே ஒரு இணக்கமான உறவு ஏற்படும். இப்படிலாம் பல நல்ல விஷயங்கள் இந்த பராபவ வருஷத்தில் நடக்க போகுது. அதிக பூகம்பம், இயற்கை சீற்றங்கள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அது மாதிரி விவசாயம் செழிப்பாக இருப்பதற்குரிய வழிமுறைகள் பிறக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. புதிய நோய்கள் பிறக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த பராபவ வருஷத்தில் புதிய நோய்கள் பிறக்கும். பராபவ வருஷத்தில் நமக்கு பெரிய வெற்றிகள் வேணும்னா எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும்? எனக்கு எந்த சங்கடமுமே வரக்கூடாது சார், நான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் மேல்மலையனூர் சென்று அங்காள பரமேஸ்வரியை வழிபடுவது, ஊஞ்சலாட்டு உற்சவத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பராபவ வருஷத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்பு வேண்டக்கூடியவர்கள், குடும்பத்தில் திருமணம் வேண்டக்கூடியவர்கள், நல்ல தொழில் வளம் வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். அவர்கள் அங்காள பரமேஸ்வரியை வழிபடுகிற போது அந்த வெற்றி வாய்ப்புகள் அவர்களுக்கு கூடி வருகிறது. ஆக இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள்.
உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருந்துச்சு வச்சுக்கிறீங்களேன், நம்ம பிறந்த போது இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கு பாருங்க, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். என்ன திசாபுத்தி நடக்குதோ அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தின்படியான பலன்களை உங்கள்கிட்ட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோப வந்து ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய பங்களிப்பு இருப்பதற்கு உதவுங்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னா, மொதல் விஷயம் சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காருமா. சனி பஞ்சம சனியாக இருக்கார். பேர்லேயே இருக்குது இல்லைங்களா, பஞ்சத்தை கொடுத்துருவாரா? அப்படி இல்லைம்மா, பஞ்சம சனியெல்லாம் உங்களுடைய பஞ்சங்களையெல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் சனி பகவானே இருக்கார். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு எதுக்கு பஞ்சம்? இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப இளம் வயசு விருச்சிகம், எனக்கு வந்து பாருங்கள் நல்ல வேலை கிடைக்கலைங்க, அதுதான் என்னோடய பஞ்சம். அந்த பஞ்சத்தை சனி போக்கிடுவார். அம்மா எனக்கு ஒரு மத்தியம வயசு, இது வரைக்கும் சொந்த வீடே கட்டலம்மா, அதுதாம்மா எனக்கு பஞ்சமாக இருக்குது, அந்த பஞ்சத்தையும் சனி போக்கிடுவார். அம்மா இது வரைக்கும் எனக்கு நல்ல வரணை கூடி வரலம்மா, அதுதான் என்னோட பெருத்த பஞ்சமாக இருக்குது, அந்த பஞ்சத்தையும் சனி போக்கிடுவார். புரியுதுங்களா? எங்களுக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், இதுதான் அந்த எண்ணம் தான் எனக்கு பஞ்சமாக இருக்குது, நிறைவேறவே மாட்டேங்குது, அந்த பஞ்சத்தையும் சனி போக்கிடுவார். ஆக உங்களுக்கு எது எதெல்லாம் பஞ்சமோ அத்தனை பஞ்சங்களையும் போக்கக்கூடிய பொசிஷனில் சனியே இருக்கார். கவலைப்பட வேண்டாம். சனி சப்போர்ட்டிவாக இருக்கார் அப்படின் போது பாக்கி எந்த கோள்களை பற்றியும் நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அதுக்கும் மேலே 5ல் சனி, எனக்கு லவ் தாம்மா பஞ்சமாக இருக்குது. லவ் வந்து லைஃப்பில் வரும். சனி பகவான் லவ்வெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாரா? சனி லவ்வை கெடுக்க மாட்டார், திருமணத்தை கெடுக்க மாட்டார், எதையுமே கெடுக்க மாட்டார். அவர் இன்ஃபேக்ட் வந்து கெட்டே போயிருந்தாலும், 7 நாட்டு சனி அஷ்டம சனியாகவே இருந்தாலும் திருமணம் நடக்குதுன்னா அழகாக நடத்தி வைப்பார். காரணம் என்ன? புதுசாக ஒரு சொந்தம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் வந்தால் தானே புதுசாக பிரச்சனைகள் அப்படின்றது கொடுக்க முடியும். ஆனால் உங்களுக்கு சனி சூப்பராக இருக்கார். அப்போ எந்த விதத்துலையும் அவர் கெடுப்பலன்கள் அப்படின்றது கொடுக்க போகிறதில்ல. ஆக சனியினால் வர்றது எல்லாமே ப்ளஸ்ஸு. அதுக்கும் மேலே குரு பயிற்சி ஆன பின்னாடி குருனோட 9ஆம் பார்வை 1/6/2026 குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு அவருடைய 9ஆம் பார்வை உச்ச பார்வை சனி மேலே படியுது. அப்போ சனி எல்லா பஞ்சங்களையும் கடகடன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாரு, தீர்த்து வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய 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 ப்ளஸ். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ராகு 4ஆம் பாவம் சுகஸ்தானத்தில் ராகு. நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம், வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம், விருச்சிக ராசி அன்பர்களோட அம்மா வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்குது. அதில் பெருசாக வந்து மைனஸ் கிடையாது. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குருனோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா ராகு மேலே இல்லை, குரு சண்டால யோகம் அப்படின்றது இல்லை. அப்போ அம்மானோட ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். அம்மாக்கும் உங்களுக்கும் பெருசாக அம்மா கிட்ட அடமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணக்கூடாது, கருத்து வேறுபாடு அப்படின்றத அதிகப்படுத்திக்கூடாதுமா. ரொம்ப சிம்பிள். இதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லலாம். எப்போ வரைக்கும் கவனமாக இருக்கணும்? 12ஆம் மாதம் வரைக்கும் கவனமாக இருக்கணும். 10ஆம் பாவத்தில் கேது. நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே வேலை செய்கிறதுக்கான பிராப்தம். நான் வந்து அஃபீஷியலி என்னை வெளிநாட்டுக்கு அமுச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான பிராப்தம். என்ன அந்த வந்து நம்ம வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப நாள் கனவு கண்டு வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்வோம். அங்கே போனோன்னு என்னப்பா எல்லாரும் மிஷின் மாதிரி ரோபோட் மாதிரி இருக்காங்க, யாரும் யார் கூடயும் அந்யோன்யமாக பேச மாட்டேங்கிறாங்க, பழக மாட்டேங்கிறாங்க, வேலை செய்கிற இடத்துல எனக்கு பெருசாக நட்பு இல்லையேப்பா, பெருசாக உறவு இல்லையே அப்படின்லாம் தோணும். நம்ம எதுக்கு போய்கிறோம்? வேலை செய்ய போய்கிறோம். நம்ம பாட்டுன்னு போகிறோம், நம்ம வேலையை செய்கிறோம், வரோம். பெருசாக எனக்கு வந்து இங்கே வந்து உறவு இல்லையே, நட்பு இல்லையேன்னு வருத்தம்லாம் படக்கூடாது. அதுக்கு மேலே உறவு நட்பு வேணும்னா அங்கேருந்து வீடியோ கால் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட பேசிக்கோங்க. புரியுதுங்களா? இந்த விஷயத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். பெருசாக அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 6ஆம் மாதம் வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் ஸ்டில் 2 மாதம் தான் இருக்குது. 6ஆம் மாதம் வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கையில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ஏன்னா குரு அஷ்டமத்து குருவாக இருக்கார். சேர்க்கையில் கவனம் வச்சுக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் அப்படின்றது வேணும். ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். அதே மாதிரி மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் கவனம் வேணும். ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரஸிஸ் ஏதாவது இருக்குன்னா வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு இவ்வளோண்டு உண்டு, அதில் கவனம் வேணும். எங்களுக்கு அதெல்லாம் இல்லைம்மா, அப்போ இல்லாதவங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க, இருக்கிறவங்களுக்கான வரிகள் இது அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சம் பெற்று வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் பாவத்தில் உட்கார்றார். அப்போ 6ஆம் மாதம் வரைக்கும் உங்களை கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டியிருந்த குரு பகவான் 6ஆம் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு கொடுத்தே தீரணும், நல்லது செஞ்சே தீரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து உட்கார்றார். அப்போ நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் இங்கே யூஜி படிச்சிருக்கலாம், வெளிநாட்டில் போய் பிஜி படிக்கிறதுக்கான பிராப்தம், பிஜி படிச்சுட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்கிறதுக்கான பிராப்தம், பார்ட் டைம் ஜாப் செய்கிறதுக்கான பிராப்தம். அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். விருச்சிக ராசி அன்பர்களுடைய அப்பா வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம். இப்படி நிறைய நல்ல விஷயம் வரும்மா. அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு விதமான மனமுட்டம் இருந்துச்சு, மனசஞ்சலம் இருந்துச்சு, மனஸ்தாபம் இருந்துச்சு அப்படின்னா அது மாறக்கூடிய காலகட்டம். அப்படின்னா அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு பெருத்த முன்னேற்றம் அப்படின்றது வரும். வெளியூர் போகிறது, சின்ன சின்ன
டூர்ஸ் போகிறது, ட்ராவல் போகிறது, இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். நிறைய விருச்சிகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலே பிஆர் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி பிஆர் கிடைக்கிறதுக்கான பிராப்தம். ஸோ இது எல்லாமே நல்லது அப்படின்னு சொல்லலாம், எந்தவித டவுட்டும் கிடையாது. சரி, என்ன நல்லா இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வழிபாடு அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களேம்மா, அந்த விதத்தில் நாங்கள் என்னம்மா வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, பொதுவாகவே விருச்சிகத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்க அப்படின்னாலே இன் ஜென்ரல் வந்து பாருங்கள், காலபுருஷனுக்கு 8வது ராசி, அப்போ அஷ்டமஸ்தானத்தில் வருது அப்படின்றாலே நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, ஏமாற்றம் இல்லாத விருச்சிகமே கிடையாது, நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, துரோகத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது அப்படின்னா சொல்லுவாங்க. அது உண்மைதானா? ஒரு விதத்தில் உண்மை. ஆனால் என்ன கேட்டால் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இது அத்தனையும் உங்களுக்கு நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபீனிக்ஸ் பறவைகள் மாதிரி. இந்த ஃபீனிக்ஸ் பறவை அப்படின்றது கற்பனை கதையாக இருந்தாலும் அதனோட கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது சூரியன் மேலே அலாதி காதெல்லாம் ஃபீனிக்ஸ்க்கு. அவன் கிட்ட 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 சூரியன் கிட்ட நெருங்கி சூரியனோட வெப்பம் தாங்காமல் முழுசும் எரிஞ்சி சாம்பல் ஆகிடும். சாம்பல்லேருந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா உயிர் தெழும் அப்படிம்பாங்க. அதுதான் நீங்கள். ஆக உங்களுக்கு ஏமாற்றம், துரோகம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லது. ஏன்னா ஏதோ ஒரு துரோகம், ஏதோ ஒரு ஏமாற்றம் மண்டையில் நடுமண்டையில் நடிச்ச மாதிரி இருக்கும். அந்த செகண்ட் வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆக அதெல்லாம் இருந்தாலும் நல்லது தான். அப்போ நம்ம வழிபாடு அப்படின்னாலே விருச்சிகத்தில் பிறந்திருக்கீங்களா, எப்பயுமே முருகன் வழிபாடு அப்படின்றது வச்சுக்கோங்க. ஏன்னா முருக வழிபாடு பெரிய பெரிய ஏமாற்றம், துரோகம் அதெல்லாம் நம்மக்கிட்ட க்ராஸே ஆகாத மாதிரி நம்ம ஆல்வேஸ் ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்போ என்ன வழிபாடு பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள்மா, கந்தசஷ்டி கவசம் தினம்தோறும் பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யுங்க, நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிம்மா, விருச்சிகம் இப்போ எங்களுக்கு என்னம்மா பர்சன்டேஜ் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் 85% கொடுக்கலாமா. வாழ்த்துக்கள். மேலும் இந்த தமிழ் புத்தாண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய 60 வருஷம் தமிழ் புத்தாண்டு சுழற்சியில் வந்து பார்த்திங்கன்னா இது 40வது வருடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பராபவ வருடத்தில் என்னென்ன மாதிரி பொது பலன்கள் இருக்கும் அப்படின்னா, இந்த வருடம் முழுசும் அதிகமான மழை அப்படின்றது இருக்கும், யுத்தம் அப்படின்றது தொடரும். யுத்தம் அங்கங்கே யுத்தம் அப்படின்றது தொடருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் தான் ஈசன், நான் தான் அம்பிகை, நிறைய சாமியாருங்க வந்து பார்த்திங்கன்னா ஈசன் மாதிரி அம்பிகை மாதிரி போஸ்ட் கொடுத்துலாம் தெரியுறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை அப்படின்றது இருக்குது. நாட்டினுடைய தலைவர்களுக்கு சில விதமான பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை முழுசும் ஒரு புது முகம் அப்படின்றது ஆளும் அப்படின்றது இருக்குது. புதுமுகம் அப்படின்னா அவங்களுக்கு அரசியலே தெரியாது அப்படின்றவங்களும் புதுமுகம், புரியுதுங்களா? ஒரு புதுசாக இருந்த ஆட்சி மலரணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடுவில் அந்த ஆட்சியில் பிரச்சனை வரணும், புதுசாக ஒரு முகம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்ற ஒரு விதியும் இருக்குது. மலை சார்ந்த பிரதேசங்களில் நிலநடுக்கம் வர்றதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. பசு பால் நாசம் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவீன மருத்துவத்தை விட ஆயுஷ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோ இந்த மாதிரி ஒரு வைத்திய முறைகள் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இயற்கை சார்ந்து மனுஷங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சிம்பிளுங்க, இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. ஒரு டீனா கூட அதில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா அதிமதுரம் இருந்தால் தான் இந்த டீ வியாபாரம் ஆகுது இல்லைங்களா. அந்த மாதிரி இயற்கை சார்ந்த நாட்டங்கள் மக்களுக்கு அதிகமாகும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஆக இப்படி நிறைய நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னாலும் இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆண்களை விட பெண்களோட கை ஓங்கும், பெண்களுக்கு சமுதாயத்தில் மரியாதை அப்படின்றதுக்கும், உலக நாடுகளில் இந்தியாவுக்கு மரியாதை அப்படின்றதுக்கும், இதெல்லாம் பெரிய ப்ளஸ். மைனஸ் குட்டி சொன்ன பார்த்தீங்களா, இது வரக்கூடாது அப்படின்னாலே பொதுவாகவே காஞ்சி மகாபெரிவா ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, மாலை நேரங்களில் வீடுகளில் விஷ்ணு சாஸ்திரநாமம் நம்மளால் படிக்க முடிகிறவங்க படிங்க, ரொம்ப நல்லது. முடியாதவங்க நம்ம டேப் ரெக்கார்டரில் போட்டு விடுறோம் அப்படின்னா உலக சேமத்துக்காக, உலக நன்மைக்காக எப்பயுமே விஷ்ணு சாஸ்திரநாமம் போடுறது அப்படின்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குங்க. ஆக நாங்கள் ஒவ்வொரு ராசியை பற்றின பலன்கள் சொன்னோம். இது ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க. ஆமாம்மா, எங்கள் குடும்பத்தில் தீராத பிரச்சனை இருக்குது, எப்போ ஓயோன்னு தெரியணும். அதே மாதிரி பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போகணும், நாங்களும் பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம், போகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் இல்லை, அவங்க போவாங்களா மாட்டாங்களான்னு தெரியணும். இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாமான்னு பிளான் பண்ணுறோம், இது வரைக்கும் 10 முறை பிளான் பண்ணியிருக்கோம், சக்ஸஸே ஆக மாட்டேங்குது. இந்த காலகட்டம் சொந்த வீடு அப்படின்றது அமையுமா, இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் பிள்ளைங்களுக்கு வயது வந்து ரொம்ப மூப்பாயிட்டே போகுதுமா, இன்னும் நல்ல திருமணம் வரல, இந்த காலகட்டமாவது இந்த வருஷமாவது நல்ல திருமண வரன் அப்படின்றது வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கினாலும், எங்கள் ஃபேமிலியில் ஒரு நாளைக்கு 5 பஞ்சாயத்துங்க, 4 சண்டைங்க, இதெல்லாம் ஓயுமா ஓயாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும்
இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்க தானம்மா செய்யுது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு எதை பார்த்தா தெரியும்? ரொம்ப சிம்பிள்மா, உங்களோட சுய ஜாதகம் தான் இதனோட இண்டெக்ஸ். கம்ப்ளீட்டாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இதெல்லாம் தீருமா தீராதா, எப்போ நல்ல காலம் பிறக்கும் அத்தனையும் தெரியும். அப்போ இந்த பொது பலன்கள், கோச்சார பலன்கள் எப்பயுமே 50% தான். சுய ஜாதகம் 50%, ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சாதான் 100% பலன். ஆக உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களோட ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நாம் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்மா. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். ஓகேங்களா? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் நிறைய நீண்ட கால பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 9ஆம் இடம் 10ஆம் இடம் என்ற மாதிரியாக பிரயாணம் செய்ய போறாரு. அதனால இந்த பெயர்ச்சி உங்களுக்கு இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை, நீண்ட கால பிரச்சனைகள், ஏன்னா தொடர்ந்து இந்த விருச்சிக ராசி என்பர்கள் 7.5 சனி அப்படின்ற மாதிரியான சில தொந்தரவுகள் இருந்தே நிறைய விஷயங்கள்ல நிவர்த்தி அடையாமல், வேலை பாத்தீங்கன்னா நிரந்தர வேலை இல்லை, 3 வருடத்திற்கு ஒரு முறை 2 வருடத்திற்கு ஒரு முறை வேலை இடமாற்றம் செய்ய வேண்டிய அமைப்பாக இருக்கு. அடுத்து தொழில்ல பெரிய அளவுக்கு லாபங்கள் இல்லை, கடன் எல்லாமே நிறைய வந்துட்டு இருக்கு. தொழில இருக்கக்கூடிய வருமானங்களும் கடன்களை அடைக்கிறதுக்கு தான் சரியா இருக்கு. அதே மாதிரி இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள்னால ஏமாற்றங்கள், கணவன் மனைவி பிரிவுகள், இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் கிட்டத்தட்ட 3-4 வருடங்களுக்கு மேலாக தொந்தரவுகளை அனுபவிச்சுக்கிட்டே வராங்க. எங்களுக்கு எந்த கிரகங்களுமே நல்ல நன்மைகளை கொடுக்காதா, எங்களுக்கு வருடம் முழுவதுமாக, வாழ்க்கை முழுவதுமாக இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் தான் இருக்குமா அப்படின்ற மன சஞ்சலத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இயற்கையிலேயே இவர்களினுடைய குணம் பாத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய போராட்டத்தையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு வாய்ந்த நபர்கள் தான். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ரொம்ப சர்வ சாதாரணமாக சமாளிக்கக்கூடிய நபர்கள். இவர்களை மாதிரி மற்ற ராசி என்பர்கள் யாருமே கஷ்டப்பட்ட சரித்திரமே கிடையாது. அந்த அளவுக்கு 2 மடங்கு 3 மடங்குன்னு அந்த பிரச்சனைகளோடையே லைஃபை ரன் பண்ணக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். இவர்களினுடைய ராசியில சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால இவர்களுக்கு அந்த உடல் பலம் இருந்தாலும் மனோபலம் அப்படின்றது இருக்காது. பாசத்திற்காக ஏங்குபவர்கள், எல்லாத்தையுமே ரொம்ப யதார்த்தமாக செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். ஆனாலும் அந்த பாசத்திற்காக கட்டுப்பட்டவர்கள். ஒருத்தர் பாசமா இவர்கள் கிட்ட எதை வேணாலும் சொல்லலாம், சொன்னாங்க அப்படின்னா அதற்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள் இந்த விருச்சிக ராசி நபர்கள். இந்த விருச்சிக ராசி நபர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல வளர்ச்சிகளை தான் கொடுக்கும். இவர்களுக்கு இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி மிகுந்த ஆண்டாக இருக்கும். இவர்களினுடைய இடமாற்றம், இப்ப செய்யக்கூடிய இடமாற்றம் நிரந்தர இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்க போகுது. இந்த நிரந்தர இடமாற்றத்தினால இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தன்னுடைய நீண்டகால பிரச்சனைகளை முழுமையாக நீக்கக்கூடிய நேரமாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா என்னதான் இடமாற்றம் செஞ்சாலும் அந்த வேலையில எனக்கு திருப்தி இல்லை மேடம், அந்த வேலையில அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு விவரம் தெரிஞ்சு என்னைக்கு நான் வெளியில வேலைக்கு போனேனோ அந்த இடத்துல இருந்தே எனக்கு வேலையில அங்கீகாரம் இல்லை, நான் தான் நல்லா வேலை செய்யறேன் ஆனாலும் எனக்குன்னு அங்க மதிப்பு மரியாதை இல்லை. எனக்கு அப்புறம் வந்தவர்கள், ஒன்றுமே தெரியாத நபர்களுக்கு கூட அந்த அலுவலகத்துல அங்கீகாரம் இருக்கு. ஆனா எல்லாமே தெரிஞ்சு எல்லாருக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணி சூழ்நிலை கருதி நடக்கக்கூடிய எனக்கு எந்த விதமான அங்கீகாரமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி நபர்களுக்கு இந்த வருடம், இந்த பராபவ வருடம் முழுமையான அங்கீகாரத்தை கொடுக்க போகுது. 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். அந்த உச்சம் பெறக்கூடிய அந்த குரு பகவான் 10ஆம் இடமாற்றம் செய்யறார், திரும்பியும் 9ஆம் இடத்துக்கு வர்றார். அதனால உங்களுக்கு அந்த அங்கீகாரம் நிலைத்த
நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ இந்த வருடம் கொடுக்க போகுது. அடுத்து குடும்ப உறவுகள்னால ஏமாற்றம், எல்லாரையும் நம்பி நான் இருந்தேன், ஆனா அந்த குடும்பமே என்னை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிடுச்சு, என்ன நடுத்தருவுக்கு கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகுந்த மனவேதனை. எந்த இடத்துலனாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் சமாளிச்சிருவாங்க. வேலையில பிரச்சனையா, தொழில பிரச்சனையா, கடன்னால அவமானமா, கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்திக்கணுமா, எதுனாலும் நான் தயார். ஆனால் என்னுடைய குடும்ப உறவுகளே என்னை ஏமாத்திட்டாங்க, அவர்களால மிகப்பெரிய ஒரு மனவேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி அப்படின்றது இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். யாரு உங்களை ஏமாற்றிட்டு போனார்களோ அவர்கள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாகவும், அவர்களால ஏற்பட்ட அவமானத்தை நீங்க ஈடு செய்யக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது இந்த விருச்சிக ராசி நபர்களுக்கு. புதிதான ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கை அமைவதற்குண்டான ஒரு நேரம். ஏற்கனவே முதல் திருமணத்துல மிகப்பெரிய ஒரு டிராஜடியை சந்திச்சு அந்த திருமண வாழ்க்கையிலிருந்து வெளியில வர முடியாத ஒரு குறையாக வெளியில வந்து எப்படியாவது நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா அப்படின்னு காத்துட்டு இருந்த இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட சில புதிய வாய்ப்புகளும் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. தொழில் ரீதியான ஒரு ஏற்றுமதி வாய்ப்புகள், விவசாயம் சம்பந்தப்பட்ட சில நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை, இது எல்லாமே அடைவதற்குண்டான ஒரு நேரம். விவசாயத்துல இருந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல ஒரு லட்சக்கணக்கான ஒரு நஷ்டங்கள், அந்த நஷ்டத்துல இருந்து எப்படா நம்ம வெளியில வரப்போறோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முடியாம இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகளை இந்த விவசாயம் சார்ந்து நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் 3ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்து வர்றதுனால அந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கும், குத்தகைக்கு கொடுத்து அந்த குத்தகை பணம் வராம இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அந்த குத்தகை பாக்கிகள் வருவதற்குண்டான ஒரு நேரம். அந்த இடத்துல இருந்துட்டு காலி செய்ய முடியாம பிரச்சனை பண்ணக்கூடிய நபர்கள் அதுல இருந்து வெளியேறக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதிரியாக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த பராபவ வருடம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போது. மாணவர்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ், உயர்கல்வி படிப்பதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா காதல் திருமணங்கள்ல நிறைய ஒரு மாற்றங்கள், பெற்றோர்களின் சம்மதங்கள் முழுமையாக கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா தந்தையினுடைய முழுமையான ஒரு சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். தந்தையினுடைய தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்குது. இதனால அந்த குடும்பம் ரீதியாக, குழந்தைகள் ரீதியாக, உறவுகள் ரீதியாக நிறைய மன மகிழ்ச்சியான ஒரு மாற்றங்கள் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.